So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 9th and 10th May. So 2024, the first article related to the Indian Ocean dipole concept. So we know that there is an El Nino, La Nino concept. There is an Indian Ocean dipole. There is positive and negative also there. So இது வந்து ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது ஆஃப்டர் 1960. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபினாமினன் நமக்கு தெரியாது. ஸோ எல்லினோ அக்கர் ஆகும்போது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் there will be no rainfall. ஆனால் 1960 டைமில் when எல்லினோ occurred, there is a huge, ஸோ அது அளவுக்கு அதிகமான மழை இருந்துச்சு. அதுக்கான ரீசன்ஸ் ஆராயும் போது தான் இதை கண்டுபிடிச்சாங்க. So first we will see little bit about El Nino and then we will see this. El Nino, there is a phenomenon that is Pacific Ocean la irukkudiya Southern Pacific Oscillation. So there is an equator. Aprom the Southern Pacific Ocean area, and then here it is South America. ஸோ நார்மலாக நமக்கு தெரியும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும். அது மாதிரி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும். இட் வில் கண்டினியூ. ஹியர் வில் பி இந்தியா. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் விண்ட் இங்கேருந்து வார்ம் வாட்டர் இந்த பக்கத்துலேருந்து வார்ம் வாட்டர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே வார்ம் வாட்டர் ஃபில் ஆகும். இங்கே வந்து வாட்டர் வந்து இங்கேருந்து லெஃப்ட் ஆகுது அப்படின்றப்போ, லீவ் ஆகுது அப்படின்றப்போ தெர் இஸ் அன் அப்வெல்லிங் வில் ஹேப்பன். அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய தண்ணி வரும். அது மாதிரி இங்கேருந்து கோல்டு வாட்டர் வில், ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கோல்டு வாட்டர் ஃபில் ஆகும். அப்போ இங்கே ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர், இங்கே வார்ம் சிச்சுவேஷன் ப்ளஸ் ஹீட் அதிகமாக இருக்குன்னா கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் தென் ஹியர் இட் வில் பி கிளவுட் ஃபார்மேஷன் அண்ட் ரெயின்ஃபால். அப்புறம் இந்த ஏர் வந்து இங்கே விழும். Here it will be no cloud formation, no rainfall in this side. இங்கே அதிகமான மழை இருக்கும். அதே மாதிரி when we see the Indian side, the southeast trade wind equator cross பண்ண Coriolis deflection மூலமா southwest monsoon மாறும். That's why we are getting monsoonal rainfall. June 1st இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். So this is about the normal concept. ஸோ எல்லினோ அக்கர் ஆகுறது அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து வீக்கனிங் ஆக ஆரம்பிக்கும். இட் வில் வீக்ஸ். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இந்த வீக்கனிங் ஆகுதுனால இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆட்டோமேட்டிக்லி இங்கே வார்ம் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்லாம் இங்கே வர ஆரம்பிக்கும். இங்கேருந்து ஃப்ளோ இல்லை அப்படின்றப்போ இங்கேருந்து நிறைய வாட்டர் இங்கே வர ஆரம்பிக்கும். ஸோ வார்ம் வாட்டர் ஃபில் ஹியர் and comparing to here it will be cold. So high pressure here, low pressure here. So inge cloud formation and rainfall not here. இந்த warm water இந்த இடத்துல abnormal fill ஆகிறதுக்கு பேரு, the name of the warm water is called as El Nino. So இப்படி fill ஆகும்போது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இல்லைன்னு சொன்னேன். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இல்லை அப்படின்றப்ப வீக்கனிங்காக இருக்குனாலே உங்களுக்கு இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்காது. தட்ஸ் அ கண்டிஷன். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா 2 வருஷத்துலேருந்து 4-7 வருஷம் வரைக்கும் கேப் இருக்கும். ஒரு வாட்டி எல்லினோ அக்கர் ஆகுறதுலேருந்து 7 வருஷங்கள் வரைக்கும் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஸோ தெர் இஸ் நோ சைக்ளிக்கல் ஃபினாமின் கிடையாது. கண்டினியூஸாக இந்த இதில் தான் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ குளோபல் வார்மிங் அதிகமாகும் போது எல்லினோ அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இப்போது எல்லினோ இயர். தென் எல்லினோ முடிஞ்சதுக்கு பிறகு எப்போ முடியும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் திருப்பி ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இங்கே கொண்டு ஆரம்பிக்கும். அகெயின் த கோல்டு வாட்டர் ஃபில் இன் திஸ் ஏரியா. அந்த கோல்டு வாட்டர் ஃபில் ஆகுறதுக்கு பேர் லானினான்னு பேர். அவ்வளோதான். இந்த கான்செப்ட் இஸ் சிம்பிள். ஸோ லானினா இருக்கும்போது யூ வில் ஹாவ் ஹியூஜ் ரெயின்ஃபால். ஸோ எல்லினோ அக்கர் ஆனதுக்கு பிறகு நார்மல் ஆகுறதுக்கு பேர் லானினான்னு பேர். ஸோ ஓகே. ஸோ இந்த டைம் பீரியடில் இப்போ எல்லினோ அக்கர் ஆகுது அப்படின்றப்போ வி ஹேவிங் பாசிட்டிவ் இந்தியன் டைபோல். பாசிட்டிவ் இந்தியன் டைபோல் அப்படின்னா
பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்கால். ஸோ பே ஆஃப் பெங்கால் இது ரெண்டுமே இந்தியன் ஓஷன்ல இட்ஸ் அ பார்ட். ஆனால் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஏரியாஸ், இங்கே எப்படி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் உருவாச்சோ அதே மாதிரி இங்கேயும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் உருவாகுது. இங்கே கோல்டு வாட்டர், கோல்டுனா நார்மல் இங்கே இருக்கிறத விட இங்கே கோல்டாக இருக்கும், இங்கே வார்ம் அதிகமாக இருக்குது அரேபியன் சீல. அப்போ இங்கே கன்வெக்ஷன் ப்ராசஸ் வில் பி வெரி ஹை அண்ட் த கிளவுட் ஃபார்மேஷன் வில் பி வெரி ஹை இன் திஸ் ஏரியா இங்கே விட. ஸோ இப்படி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எல்லினோ அக்கரானா கூட உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ட்ரேடு அடிக்கலைனாலும் இந்தியாவில் மழை இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் பாசிட்டிவ் டைபோல். இதுக்கு பேர் பாசிட்டிவ் டைபோல்னு பேர். when it is negative அப்படின்னா அப்படியே ரிவர்சல் ஆகும். பே ஆஃப் பெங்கால் வில் ஹாவ் வார்மர் சிச்சுவேஷன் and then அரேபியன் சி வந்து கோல்டராக இருக்கும், கோல்டு வாட்டர் ஃபில்லாக இருக்கும் அதிகமாக. அப்போ கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லினோ இல்லைன்னாலும் உங்களுக்கு மழை இருக்காதுங்க. ஸோ லானினா இயர் ப்ளஸ் ஐஓடி, இந்தியன் ஓஷன் டைபோலில் பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹாவ் மோர் ரெயின்ஃபால். ஸோ அதான் நடக்க இருக்கு. ஸோ அதுக்கு எதனால நியூஸில் வந்திருக்குன்னா இந்தியன் ஓஷன் டைபோல் கான்செப்ட் வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சு, லாஸ்ட் இயர் இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருந்துச்சு. அது இந்த வாட்டியும் செகண்ட் டைம் இட் இஸ் கண்டினியூங். அப்படின்னா 1960 இது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதுக்கு பிறகு, ஃபர்ஸ்ட் டைம் அக்கர் ஆனதுக்கு பிறகு கான்சிக்யூட்டிவாக 2 வருஷம் இருந்தது கிடையாது. கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ், ஒரு வருஷம் கேப் போட்டு இல்லைன்னா 2 வருஷத்துக்கு பிறகு வரும். ஆனால் கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ் டைபோல். ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக கேட்குறேன். எல்லினோ லானினா இந்தியன் நினோன்னு பேர் இதுக்கு, ஆர் யூ கேன் கால்ட் அஸ் இந்தியன் பாசிட்டிவ் டைபோல் ஆர் நெகட்டிவ் டைபோல். இந்தியன் டைபோல் அப்படின்ற பேர், டைபோல் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், that is Bay of Bengal and Arabian Sea. Sometimes பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அரேபியன் சி வார்மாக இருக்கும், பே ஆஃப் பெங்கால் கோல்டராக இருக்கும் கம்பேரிங் டு திஸ் ஏரியா. அப்படின்றப்போ இட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் டைபோல். இங்கே கோல்டாகவும் இங்கே வார்மாகவும், இங்கே கோல்டாகவும், இங்கே அரேபியன் சி கோல்டாகவும், பே ஆஃப் பெங்கால் வந்து வார்மாக இருந்துச்சு அப்படின்னா that is negative dipole. Why it is called as negative? Because India won't get rainfall in this phenomenon. Singapore, Southeast Asian countries will get huge rainfall. Indian side மழை இருக்காது, அதனால தான் அது நெகட்டிவ்னு பேர். இந்தியன் ஓஷன் டைபோலில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்தியன் நினோ, இந்தியன் நினோ அப்படின்னு பேர். தட்ஸ் ஆல். ஸோ இந்த கான்செப்ட் பறக்க படிச்சுக்கோங்க. If people can see in the image, நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது இந்தியன் ஓஷன் டைபோலோட கான்செப்ட் யூ கேன் see here. ஸோ இதான் நார்மல் டைம் பீரியடில் நடக்கிறது. ஸோ இம்பேக்ட் எடுத்துக்கிட்டா அதிகமான மழை இருக்கும். ஸோ இதெல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். If people can study from the PDF. Then the next article related to WTO. So World Trade Organization, there is an agreement called as Agreement on Agriculture. The news is about US and Australia is again our subsidies. So WTO நம்ம அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம சப்சிடிஸ் கொடு. ஸோ அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் there are market access, domestic subsidies and export subsidies. So there is a amber box, green box under this agreement on agriculture, green box, blue box, amber box. ஸோ அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் வந்து எதுக்கு அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து சப்சிடிஸ் அதிகமாக கொடுக்கறதுனால, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீப்பாக பண்ணுறாங்க, 10 rupees per kg இந்தியாவில் ரைஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றப்போ யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ரைஸ் 50 per kg அப்படின்னா இந்தியாவில் வந்து செல் ஆகாது. அதனால இட்ஸ் அ ட்ரேட் டிஸ்டார்ஷன் நம்ம சப்சிடிஸ் கொடுக்கறதுனால. அப்போ அவங்களோட மார்க்கெட் வில் கெட் அஃபெக்டட், மார்க்கெட் ஆக்சஸ் இருக்காது, அதான் இஷ்யூஸ். ஸோ சப்சிடிஸ் வந்து எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் இட் வாஸ் சைன்ட். தேர் இஸ் அ கிரீன் பாக்ஸ் சப்சிடி. ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு, R&D. We are introducing new rice
ஃபார்மிங்கில் எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், இப்போது எந்த அளவுக்கு தண்ணி பயன்படுத்துறது, மழை இல்லாத இடங்கள்ல வறட்சியான இடங்கள்ல எப்படி விவசாயம் பண்ணுறது, அதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா இட் இஸ் நாட் ட்ரேட் டிஸ்டார்ஷன், அப்படின்னா அது ட்ரேடை டைரெக்டாக பாதிக்காது. இதோட ப்ரொடக்ஷனால இது வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். ஸோ அதனால இந்த மாதிரியான சப்சிடிஸ் வந்து இட்ஸ் நாட் ட்ரேட் டிஸ்டார்டிவ், டிஸ்டார்ஷன் ஆன் ட்ரேட், டிஸ்டார்ஷன் ஆன் ட்ரேட், டிசார்டிவ் கிடையாது. ப்ளூ பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்தவரையும் ஹெக்டேர் அளவில் அதிகமாக இருக்கும் லேண்ட். அப்போ அதிகமான மழை இருக்குது, அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா சர்ப்ளஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் டொமேட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு டைமில் அதிகமான ரேட் இருக்கும், ஒரு டைமில் வெரி சீப்பாக இருக்கும். ஒரு ரூபாவுக்கு 1 கிலோ விற்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் பிகாஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் ஆல். அது மாதிரி டிமாண்ட் இருக்காது, அது ஒரு ரீசன். ஸோ அந்த சர்ப்ளஸான டைம் பீரியடில் அந்த டைம் பீரியடில் விவசாயத்தை வந்து கம்மி பண்ணுறது. அப்போ விவசாயம் பண்ணாமல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மீன் தடை காலம் இருக்குது நமக்கு, மீன்பிடி தடை காலங்கள். ஸோ அந்த டைம் பீரியடில் மீனவர்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் காசு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது. அப்படி மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னா இனப்பெருக்கத்துக்கு அலோவ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஃபாலோ ஆன் பீரியட்னு பேர். ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியடில் விவசாயிகளுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் அலோவ்ட். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனால மார்க்கெட் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ரீசன். ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ் என்ன அப்படின்னா இப்போ விவசாயிகளுக்கு சீடு வாங்குறதுல சப்சிடி கொடுக்கறது, வைல் பர்ச்சேசிங் சீட், ஃபெர்டிலைசர், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ கனெக்ஷன்ஸ், இப்படி கொடுக்கறதுனால இன்புட் காஸ்ட் கம்மியாகும். இப்போ எக்ஸாம்பிள் சீடு ஃப்ரீயாக கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஃபெர்டிலைசர்ஸ் ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து இதை அதிகமாக பிரயோஜனப்படுத்திப்பாங்க. அவங்க ஈல்டு எடுக்கக்கூடிய ப்ராடக்டோட இன்புட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க அவுட்புட்டில் அவங்க விற்கக்கூடிய ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதன் மூலமாக மார்க்கெட்டில் வந்து யூஎஸோட ப்ராடக்ட் இந்தியாவோட ப்ராடக்ட்டும் காம்படிஷனில் வரும்போது இந்தியாவோட ப்ராடக்ட் ரொம்ப சீப்பாக இருக்கும். இது வந்து ட்ரேட் டிஸ்டார்ஷன் இருக்குது ட்ரேடில். ஸோ இந்த மாதிரியான சப்சிடிஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் கண்டென்ஷன் இருக்கு. Then there is a peace clause was signed. So WTO there is a exemption also for this concept. இப்போ ஃபுட் செக்யூரிட்டிக்காக நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் we are providing free rations. ஆல் ஓவர் இந்தியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்குன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஃபுட் சப்சிடிஸ் கொடுக்கலாம். ஆனால் அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் விட டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா 5%. தட் இஸ் இப்போ எக்ஸாம்பிள் 340 பில்லியன் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஜிடிபி பர் இயர். அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் மட்டும் அப்படின்னா அதில் 5% வந்து அவங்க தட் இஸ் $17 பில்லியன் சப்சிடிஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 340 பில்லியன் இன்டு 10%. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா 10% கொடுத்துக்கலாம். தட் இஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ்னா 5% ஆஃப் திஸ் ஆஃப் தேர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ யூஎஸோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வில் பி வெரி ஹை கம்பேரிங் டு இந்தியா. அதுவும் அன்ஃபேர் தான். எனிவே இட் இஸ் அலோட். இது வந்து 34 பில்லியன். இந்தியா பொறுத்த வரைக்கும் 340 பில்லியன்ஸ் நம்ம டோட்டல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்னா 34 பில்லியன் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இது சப்சிடிஸ் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபுட் செக்யூரிட்டி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் வந்து இதை எப்பயோ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அதனால தான் அவங்க கண்டென்ஷன் தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி சுகர் கேனுக்கு நம்ம ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் ப்ரைசிங் எஃப்ஆர்பி மெக்கானிசம். ஸோ அதுவும் வந்து ட்ரேடை டிஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றதுனால ஆஸ்திரேலியாவும் யூஎஸும் வந்து WTOல அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா வந்து சப்சிடிஸ் கொடுக்கறதுனால ட்ரேட் வந்து டிஸ்டார்ஷன் ஆகுது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக பீஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணாங்க. பீஸ் கிளாஸ் இது என்ன அப்படின்னா
இந்த சப்சிடிஸ் எவ்வளோ கொடுக்கலாம் இதில் ஒரு தீர்மானம் எட்டுறது வரைக்கும் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸம்ஷனை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த டிசிஷன். ஸோ ஸ்டில் தெர் இஸ் நோ டிசிஷன் ஹேப்பன்ட். ஸோ மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் இயரும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க, எந்த தீர்மானமும் எடுக்கப்படலை. இப்போ யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் இப்போ சுகர் கேனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. That's why it came in news. நீங்க இந்த கான்செப்டை கிளியரா படிச்சுக்கோங்க. That is enough. Then the next article related to the international migration, international organization on migration வந்து வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் மைக்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது, அந்த மைக்ரேஷன்ஸில் வரக்கூடிய ரெமிட்டன்ஸோட அளவை வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எஃப்டிஏ விட அதிகம், ஒரு கண்ட்ரிஸோட எஃப்டிஏ விட அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட $128 பில்லியன் இட் இன்க்ரீஸ் டு USD $831. 2000 தான் இன்னொரு கண்ட்ரியில் போய் வேலை பார்த்து அவங்க அனுப்பக்கூடிய வருமானங்கள். ஆனால் அது 800 பில்லியனாக உயர்ந்திருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 111 தட் இஸ் 100 பில்லியனை ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ரெமிட்டன்ஸில் அதிகமான பீப்புள் வந்து UAE, US, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் அதிகமாக இருக்காங்க. 2010, 15, 20, 22ல் we are the topper of this remittance. Remittances அப்படின்னா ஃபாரினர்ஸ், நம்ம இந்தியன்ஸ் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்து அவங்க இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய காசு ரெமிட்டன்சஸ். அது ஹியூஜ் ஃப்ளோ இந்தியன் சைடில். அது மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷும் 6th and 8th பிளேஸில் வராங்க. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் வந்து மெக்சிகோ வருது. தென் ரீசன் ஃபார் த மைக்ரேஷன்ஸ் ஆல்ரெடி யூ பீப்புள் நோ தட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, நிறைய வார் இருக்கிறது. இப்போ உக்ரைன் வார் இஸ் அ ரீசன். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அவங்க வாழ தகுதி இழந்து போகிறாங்க அந்த இடங்களில். அப்புறம் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்காது. எத்னிக் அண்ட் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட், ஸோ மத கலவரங்கள், பிரச்சனைகள், இன கலவரங்கள், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் மார்ஜினலைசேஷன், தட் இஸ் கேஸ்ட் ரீதியாக, கலர் ரீதியாக, இனம், அந்த இன ரீதியான தாக்குதல்கள், இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன், ஒதுக்கி வைத்தல், இந்த மாதிரியான விஷயங்களும் மைக்ரேட் ஆகுறாங்க. மைக்ரேஷன்ஸ் வந்து இட்ஸ் நாட் தட் குட். ஏன்னா இந்தியன் மைக்ரேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலுக்கு நிறைய பேர் யூபியிலேருந்து போனாங்க. அதுக்கான ரீசன் எதனால அது சொல்லப்படுதுன்னா, இந்தியாவில் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை இருக்குது அப்படின்றது உதாரணம். ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ரிக்ரூட்டட், இஸ்ரேலுக்கு அமுச்சு வச்சாங்க. ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க், ரெஸ்டரேஷன், அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை ரெஸ்டரேட் பண்ணுறதுக்காக. இப்போ வார் நடக்கக்கூடிய இடங்களுக்கு கூட அப்போ அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அது மாதிரி எங்கே அதிகமாக மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, US இந்தியன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுறது US, UAE, சவுதி அரேபியா. அது மாதிரி எண்ணெய் வளமிக்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் குவைத், கத்தார் போன்ற நாடுகள் அதிகம். என்னென்ன மாதிரியான ஜாபுக்கு போகிறாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, செக்யூரிட்டி, டொமஸ்டிக் ஒர்க், ரீட்டைல். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மைக்ரேட் ஆகுறாங்க. ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளில், பிலிப்பைன்ஸ், அப்புறம் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா ஹையர் எஜுகேஷனுக்காக போகிறாங்க. அப்புறம் அங்கே அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை தி மைக்ரன்ஸ், தட் இஸ் லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டில்ஸ். அங்கே இருக்கக்கூடிய விசா இஷ்யூஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரிவேஷன்ஸ், அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரல் பேரியர்ஸ், எக்கனாமிக் சேலஞ்சஸ், அப்புறம் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாக்கப்பட்டு கொல்ற செய்தியெல்லாம் நம்ம கேட்குறோம். US, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதிகமாக டிராஃபிக்கர்ஸ், ஸ்மக்லர்ஸ் கிட்ட மாட்டுறது, டொமஸ்டிக் வேலைகளுக்கு போகும்போது அந்த மாதிரி மாட்டுறாங்க. அப்புறம் ஹவுசிங் அண்ட் ஷெல்டர்ஸ் ப்ராப்பராக இருக்காது. லேக் ஆஃப் லீகல் ப்ரொடெக்ஷன், அங்கே உள்ள சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு தெரியாது, அரெஸ்ட் ஆவாங்க, ஜெயிலில் கிடப்பாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங், அந்த கவுன்சில்ஸ் இருக்காது ப்ராப்பராக.
அப்புறம் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் இருக்காது. ஸோ இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. அது மாதிரி ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், அது மாதிரி நீங்கள் நிறைய இந்த மாதிரி தாக்குதல்னால வெளியில் வரக்கூடியவங்க, இப்போ தமிழ் ஈழம், அப்புறம் டிபெட்டில் இருந்து நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அங்கே சைனா பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்னால. இந்த மாதிரி மைக்ரன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் ஒன்று உருவாக்கப்பட்டது 1951. 175 மெம்பர் ஸ்டேட்ஸ், இந்தியா உட்பட, ஜெனீவாவில் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் பவர் இன் த வேர்ல்டு. ஜப்பானை கிராஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. சைனா, யூஎஸ்க்கு பிறகு நம்ம தான் அடுத்த பிளேஸில் வரோம் சோலார் ப்ரொடக்ஷனில். நம்மளோட டார்கெட் ஆன் ரினியூவபிள் எனர்ஜிஸ் 500 ஜிகாவாட். அதில் சோலார் வந்து 175 ஜிகாவாட் டார்கெட் வச்சுருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 60% மேலே நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். தட்ஸ் அ சக்ஸஸ். அப்புறம் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் சோலார் பவர் எனர்ஜி 5.5%, இட்ஸ் அ ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தம் 30% நம்மளோட எனர்ஜி யூட்டிலிட்டி ஃப்ரம் த ரினியூவபிள் சோர்சஸ். சோலார் மட்டும் 5.5, ரினியூவபிள் சோர்சஸ்லேருந்து நம்ம பவர் எடுக்கிறது மொத்த யூட்டிலைசேஷனில் 30%. அது எது நியூக்ளியர் பவரையும் சேர்த்தோம் அப்படின்னா ஜீரோ பொல்யூஷன் நியூக்ளியரும் பொறுத்த வரைக்கும், பட் இட்ஸ் டேஞ்சர். ஸோ 40% நம்ம குளோபலில் நம்ம லைக் பயன்படுத்தக்கூடிய கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸில் வருது. ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் சைனா இஸ் த மெயின் கான்ட்ரிபியூட்டர். சைனாவை பொறுத்த வரைக்கும் சோலார் யூட்டிலைசேஷனில் 51% அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ், தட் இஸ் சைனா யூஎஸ்க்கு பிறகு இந்தியா தேர்ட் பிளேஸில் இருக்குது. அது ஞாபகம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட டார்கெட் வந்து 500 ஜிகாவாட் அப்படின்றத சொல்லியிருந்தேன். தட்ஸ் ஆல். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. The next article related to the LPG prices hike and socio-ecological effects. There is a survey conducted, Council on Energy, Environment and Water, CEEW. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க், தட் இஸ் NGO தான். அவங்க ஆக்சஸ் அப்படின்ற ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆக்சஸ் டு கிளீன் எனர்ஜி, கிளீன் குக்கிங் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டி சர்வே ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆக்சஸ் அப்படின்னு பேர். இந்த சர்வேல என்ன அப்படின்னா எல்பிஜி கேஸஸ் வந்து எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்துகிறாங்க, அதன் மூலமாக எவ்வளவு ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து எரிக்கிறது ஸ்டாப் பண்ண. ஃபாசில் தட் இஸ் வுட்டு, ஃபாசில் ஃபியூவல் இல்லை சாரி, வுட்டு வந்து ஃபியூவல் வுட் வந்து எரிக்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்றத ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா 2009 there is a ராஜீவ் காந்தி கிராமீன் எல்பிஜி வித்ரக் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ். அதில் 45 million கேஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ. அது மாதிரி பகல் ஸ்கீம் அப்படின்ற பேரில் கிட்டத்தட்ட டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், மானியங்களை வந்து டைரக்ட் அக்கௌண்ட்டு போடக்கூடிய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது மாதிரி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, அதன் மூலமாக ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் ஃபார் த பாவர்ட்டி பீப்புள், பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் கேட்டகரி பீப்புளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இவங்க எடுத்த சர்வேயில் அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை. அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடிஸ் கேன் பி யூஸ்ட் ஆன் மெயின் எக்ஸாமினேஷன். தட் இஸ் ஜல்பாய்குரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வெஸ்ட் பெங்கால். அங்கே இருக்கக்கூடிய 240 லோக்கல் ஷாப்ஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் பாப்புலேஷன் 38.5% பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன் கேட்டகரி. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா ஸ்கீம் மூலமாக. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கினதுக்கு பிறகு திருப்பி ரீஃபியூவல் பண்ணுறதுக்கு பண்ணலை. அதுக்கான ரீசன் என்னென்னா கேஸ் ரேட் ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஸ்கீம் வந்து ப்ராப்பராக போய் சேரலை அப்படின்னா அந்த எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அது வந்து சேரலை. ஏன்னா ரீஃபியூலிங் பண்ணுறது 1000 rupees கொடுக்கணும் அப்படின்றப்ப அவங்க டெய்லி வேஜஸ் வந்து 250 ரூபா தான் அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு. அப்போ எப்படி அவங்க வந்து கேஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ப்ளஸ் தே ஆர் கோயிங் ஃபார் ஃபியூவல் வுட், விறகுகளை வெட்டி தான் திருப்பியும் அந்த கிராமமே பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய கிராமங்கள் இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. அப்படின்றப்போ திருப்பி நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங்.
அதனால தான் ஹெட்டிங் ஆஃப் தி சோஷியோ ஈக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எல்பிஜி ப்ரைஸ் ஹைக்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது அந்த ஆர்டிகிள் ஹிந்து பேப்பரில் வந்தது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் இந்த நம்ம கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் எழுதலாம். இந்த டேட்டாஸை வச்சுக்கோங்க. இட்ஸ் அ கேஸ் ஸ்டடி. அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு எழுதும்போது யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி நியூ அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி நீடட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகிள். நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் வேல்யூ ஆடட்ல 18% நம்மளோட கான்ட்ரிபியூஷன். நம்மளோட ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா 329.7 மில்லியன் டன்ஸ். அது மாதிரி முன்னாடியை விட ரொம்ப அதிகம். அது மாதிரி ஹார்டிகல்ச்சர் எடுத்தீங்கன்னா 355.25 மில்லியன் டன்ஸ். இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஃபார்ம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 53.1 பில்லியனா 2022-23 இருந்துச்சு. அது வந்து இப்போ 48.82 பில்லியனா குறைஞ்சிருக்கு. அது மாதிரி 2020 அதுக்கு முந்தின இயர் 2021-22ல இட் வாஸ் 50.24 பில்லியன். ஸோ இயர் பை இயராக அது வந்து கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்லப்படுது. தட்ஸ் தி திங். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அது மாதிரி நம்மளோட உற்பத்தியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போ சுகர் அப்புறம் வீட்டு, ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பாஸ்மதி ரைஸ். அதுக்கான காரணம் என்னன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அக்கறை ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு, டிமாண்ட்னால வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் அக்கறை ஆகக்கூடாது அப்படின்றனால அது மாதிரி பல்சஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லப்படி எடிபிள் ஆயில்ஸ் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ரீசன்ஸாக சொல்லப்படுது. நம்மளோட அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இந்த ரெக்கமெண்டேஷன். ஸோ இதில் டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி. நான் சொன்னதான் ரீசன், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். தென் தெர் இஸ் அ நியூ வேரியன்ட் ஆஃப் கொரோனா. அது எப்போவுமே ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒமிக்ரான் அப்படின்றது. லாஸ்ட் இயர் விண்டர் சீசன், அதுக்கு முன்னாடி இருந்த விண்டர் சீசன்ஸ்லாம் அதிகமாக பரவக்கூடியது ஒமிக்ரான் JN.1. அதில் இப்போ KP2 அண்ட் KP1.1 அப்படின்ற நியூ வேரியன்ட். தட் இஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் பேர் ஃபிளிர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, FLIRT. ஸோ இந்த வேரியன்ட் வந்து இட்ஸ் அ த்ரெட். அது நியூ ஸ்பைக் மியூட்டேஷன் இருக்கு, இம்யூனா மாறி இருக்கு அப்படின்றது. உங்களோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேக்சினேஷனுக்கு எல்லாமே இம்யூனா மாறுது. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் அனிவேஷன். எப்போவுமே ஒரு நோய் வந்து நம்ம அது ட்ரீட் பண்ணுறோம், வேக்சினேஷன் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் வந்து இம்யூனா மாறும். அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேம்ஸ் வச்சு ஃபிளிட் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இந்த கான்செப்ட் அப்படி கேட்டாங்கன்னா அதை எழுதிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, which of the following is not correct about the mutual fund? Options are: a mutual fund is a portfolio of stocks, bonds or other securities purchased with the pooled capital of investors. Option B, mutual funds give individual investors access to diversified, professionally managed portfolios. Option C, each share represents an investor's part ownership in the fund and the incomes it generates. Option D, the investors receive the dividend incurred from shares but cannot reinvest earnings for additional shares in the mutual funds. So இதில் எது கரெக்ட் அப்படின்றது, நாட் கரெக்ட் அப்படின்றது. Question number 2, which one of the following best describes the drip pricing? So options are: A, it is a method of pricing which recovers all costs. Option B, it is a pricing technique where only a part of the item's price is advertised. Option C, it is setting a different price for the same product in the different segments of the market. Option D, it is a practice of setting the price lower than what it is offered by other competitors. Question number 3, with reference to the West Nile fever,
Consider the following statements. Statement number 1, it is a viral fever propagated via the bite of the infected fluix mosquitoes among the humans and animals. Statement number 2, the symptoms can be controlled after the vaccination of West Nile virus. Which of the given above statements is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following countries: Russia, Turkey, Iran, Ukraine. So how many of the above countries share border with the Black Sea? Identify பண்ணி எழுதுங்க. Question number 5, MQ-9B Predator recently seen in news is the next generation space exploration rover, B, nuclear powered submarine, C, high altitude unmanned aerial vehicle, D, cutting edge military stealth fighter jet. So that's all. Answer for the previous day current affairs MCQ. Question number 1, answer is D. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is D. Question number 5, answer is C, both. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.